ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரூச் ஒர்க் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஸ்லீவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் டேங்க் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வந்து நான் நெட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது நெட் கிளாத் வச்சு பண்ணுறோம். நெட் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு சைஸ் எனக்கு என்ன சைஸ் ரவுண்ட் வேணுமோ அந்த டோனட் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து ரவுண்ட் போட்டுக்கிறேன் நான். இந்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் எப்படி எதை வச்சு வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம். எங்கிட்ட இப்போ டோனட்டு தான் இருந்தது. ஸோ நான் அதை வச்சு வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த சைஸ் கரெக்டாக வரக்காக வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நான் வந்து 2 பீசஸ் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நிறையா பண்ணுன்னா நெட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் வந்து நிறையா சர்க்கிள் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் அண்ட் ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவருக்கு வந்து எனக்கு 8 தேவைப்படுது. ஸோ 8 அந்த கட் பண்ணி வச்ச நெட் பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் வந்து 3.75 வருது. அந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் 4ஆ ரவுண்ட் ஷேப்பை. ஃபஸ்ட்டு வந்து நீடில் அடியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்டிச் மாதிரி அதை அட்டாச் பண்ணுறக்காக போடுறேன். அடுத்தது வந்து அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி அந்த 4ஆ ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிச் பண்ணுறதுல வந்து இந்த ஃபோல்டிங் சைடு வந்து ஒரு சைடும் அந்த ஓப்பன் சைடு வந்து ஒரே சைடு வர மாதிரி ஃபேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பக்கத்துலேயே கொஞ்சமாக ஒரு பாயிண்ட் அந்த கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா அது அப்படியே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி 4 பெட்டல்ஸ் வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அப்புறம் 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு 4 பெட்டல்ஸ் வைக்க போகிறோம். இப்போ 2 பெட்டல்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டு அந்த இடத்துல இந்த பெட்டல் வந்து கவர் ஆகிற மாதிரி வைக்கிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் கீழே எப்படி அந்த ஃபோல்டான இது வந்து வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வர மாதிரி இது வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த புஃப்னு வர மாதிரி நல்லா ஒரு ஃப்ளவர் வந்து நல்லா ஒரு அழகாக கிடைக்கும். கீழே வச்சு அதே மெத்தட் தான் நான் மேலே வைக்கும்போது ஆப்போசிட் சைடு திருப்பி வர மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டாக வர மாதிரி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி இங்கே மேலேயே 4 பெட்டல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 8 பெட்டல்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னுமே அதிகமாக வைக்கிறனால வைக்கலாம், நல்லா இன்னும் புஃப்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் கலரில். இதுக்கு வந்து சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் அடியில் த்ரெட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி இதோட சென்டரில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வர மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பெட்டலாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அகைன் சென்டர்லேருந்து நீடில் எடுத்து அந்த ஒவ்வொரு பெட்டலையுமே அட்டாச் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். அது வந்து எங்கேயும் ஆடாமல் ஒரு இது இல்லாமல் சென்டர்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு பெட்டலுக்குமே உங்களுக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா த்ரெட் ஹோல்ட் பண்ணி அந்த பெட்டலை எல்லாமே அந்த ஃப்ளவரை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இந்த ஒர்க் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேட்சிங்கான பேங்கிள், சென்டர் கிளிப், ஹேர் பேண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு 4 சுகர் பீடும்
காப்பர் கலர் சுகர் பீடும் சேம் அந்த நெட் கலரில் சுகர் பீடும் 2 எடுத்துகிட்டு ஒரு பீட் மட்டும் விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன் சென்டர்லேருந்து எடுத்து. அதே மாதிரி அடுத்ததும் எகைன் சென்டர்லேருந்து எடுத்து இன்னொரு இது வர மாதிரி அந்த ஃப்ளவர்க்குள்ளேருந்து இது வரது வந்து 2 இது வர மாதிரி 4 சுகர் பீட் காப்பர் கலரும் அந்த நெட் கலரில் 2 எடுத்துகிட்டு ஒரு பீட் மட்டும் விட்டுட்டு எகைன் நீடில் இன்சர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தூக்கி நிற்கிற மாதிரி நின்றுக்கும். இப்போ அடியில் வந்து திருப்பி நாட் போட்டுக்கலாம். எப்பவும் போல் நம்ம எப்படி நாட் போடுவோமோ ஏதாவது ஸ்டிச் பண்ணால் அந்த மெத்தடு தான். நாட் போட்டு த்ரெட் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கேப் விட்டு இங்கே 2 நெட் ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு நெட் ஃப்ளவரும் இந்த 2 இடத்துலையும் நெட் ஃப்ளவர் வர மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு எனக்கு லைட் ப்ளூவில் கிடச்சிது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து சென்டர்லேருந்து எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நல்லா க்ரிப்பாக நிற்கும் ஆடாமல் அண்ட் லைஃபும் நல்லா இருக்கும். அந்த சென்டர் ஹோல்ஸ்லேருந்து எடுத்து ஒவ்வொரு பெட்டலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா நீடில் வந்து த்ரெட் இழுக்கும் போதே நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இழுத்துக்கோங்க. லூஸ் விடாமல், லூஸ் விட்டால் தான் வந்து அது ஷேக் ஆகிறதெல்லாம் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு சீக்வன்ஸ் குட்டி கப் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட். அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கிறோம். இவ்வளோதான் இதோட சென்டரில். இனி சைடில் பார்த்திங்கன்னா அது ஒரு கேப் வருது இல்லையா ஒவ்வொரு பெட்டலுக்கும், அந்த பெட்டலோட சென்டர்லேருந்து நான் நீடில் எடுக்கிறேன். நீடில் எடுத்துகிட்டு சில்வர் கலர் கட் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி கிராஸாக அந்த பெட்டலில் என்ன சைட் பார்த்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கிராஸாக கொடுக்குறேன். மறுபடியும் அகைன் அதே இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அதே இடத்துலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இன்னொரு கட் பீட் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வி மாதிரி போட்டுக்கிறோம். அந்த பெட்டல் வருது இல்லையா அந்த இதுக்கு. அப்புறம் அதுக்கு 2க்கும் சென்டர்லேருந்து நீடில் எடுத்து இந்த மாதிரி கப் சீக்வன்ஸ் ஒன்று, சுகர் பீட் ஒன்று காப்பர் கலரில் எடுத்துகிட்டு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு அகைன் அந்த கப் சீக்வன்ஸ்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணோம்னா சுகர் பீடு இந்த மாதிரி மேலே வந்துக்கும். ஓகேங்களா, இன்னொருக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கட் பீட் வந்து இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துக்குறோம். அடுத்து எகைன் அதே சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து இன்னொரு கட் பீட் கிராஸாக கொடுத்துக்குறோம். இப்போ இந்த 2 கட் பீடுக்கும் சென்டரில் இருக்க கேப்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு கப் சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு கப் சீக்வன்ஸ்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா லாக் ஆகிக்கும். இதோட லுக் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரோச் ஒர்க் வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ளவரோடு விடாமல் நம்ம இந்த மாதிரி வந்து சைடில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது இன்னுமே நல்லா எலிகண்ட்டாக காட்டும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீட் எடுத்துருக்கேன் காப்பர் கலரில். ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்டரில் அந்த வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன கேப் விட்டு இன்னொரு டியூப் பீட் வந்து எடுக்கிறேன். டியூப் பீட் எடுத்து இப்படி கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு கிராஸாக கொண்டு வைக்கலாம். அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி இங்கே சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு டியூப் பீட் போட்டு இப்படி கிராஸாக வச்சுக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டியூப் பீட் பேஸ்ட் பண்ணிக்கிற கொஞ்சமாக ஒரு பாயிண்ட் விட்டு கீழேருந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துகிட்டு நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அந்த சுகர் பீடை விட்டுட்டு அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த சுகர் பீடு வந்து மேலே நல்லா தூக்கி வர மாதிரி வந்திருக்கும். 3 mm கலர் பீடு எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சுகர் பீடை விட்டுட்டு கலர் பீட்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் பீட் மேலே பார்த்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும். அது வந்து உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 வர மாதிரி போடுறோம். சைடில் 2ஆக போட்டுட்டு மேலே 1 போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மேலே 1 அந்த 2ஐயும் அட்டாச் பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்ததுக்கும் அதே மாதிரி நம்ம போடுறோம். கீழே வந்து ஒரு பாயிண்ட் விட்டுட்டு நீடில் எடுத்துகிட்டு ஒரு கலர் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்து சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு கலர் பீடுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி மேலே தூக்கி வந்துக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கலர் பீட் ஒரு சுகர் பீட். இப்போ சென்டரில் இன்னொரு பீட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டியூப் பீடுக்கும் போட்டுட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நாட் பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு 2 திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளூ போட்டுட்டு இப்படி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த இடத்துல கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் நல்லா அழகாக கவர் ஆகிருக்கும். இதே மாதிரி மேலேயும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ தான் வந்து போட்டிருக்கேன். ஒரு 3 ஃப்ளவர்ஸும் அந்த சென்டரில் அந்த சீக்வன்ஸ் ஃப்ளவர் அதுக்கப்புறமா இந்த டியூப் பீட் வச்சு இதே வந்து நீங்கள் அந்த சென்டரில் இருக்க நெட் ஃப்ளவருக்கு மறுபடியும் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளவரோ இல்லை அந்த டியூப் பீட் வச்சோ கூட நீங்கள் போடலாம். லுக் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இது வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட பேக் நெக் எல்லாமே நான் காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் நெக்கில் வந்து இந்த ஃப்ளவர் கட்டை நான் ஒரு சீக்வன்ஸ் வச்சு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குறனாலுமே கொடுக்கலாம். இந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வியூ. நல்லா சாரீக்கு மேட்சாக எலகண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக், அப்புறம் ஸ்லீவ்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.